வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான தொகையல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காய தொகையல் பண்ணுறதுக்கு இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு இந்த பருப்பு லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ பருப்போட கலர் லைட்டா மாறி வருது. இந்த ஸ்டேஜ்ல 2 பச்சை மிளகாய், 4 இருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டு மற்ற எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த தொகையில நம்ம தாளிக்க போறது கிடையாது, அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வதக்கிக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு லைட்டாக பொரிஞ்சதும் இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை அதனுடைய கலர் லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கினாதான் துவையல் நல்ல சுவையாக இருக்கும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா ஆறட்டும். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பருப்பு மிளகாவை சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5-6 சுத்து சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பருப்பு மிளகாலாம் லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைப்படணும். இப்போ லைட் கோர்ஸான பவுடரை அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், மிளகு, கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்சியை ஸ்பீடாக ஓட விடாதீங்க. பல்ஸில் விட்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸ்பீடாக ஓட விட்டோம்னா வெங்காயம்லாம் நல்லா மைய அரைப்பட்டு துவையலோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாதான் சரியாக இருக்கும். டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய வெங்காய துவையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் துவையல் பண்ணலாம். அதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கட் பண்ணி தண்ணியில் போட்ட 1/4 கிலோ கத்திரிக்காயை இதில் சேர்க்குறேன். இந்த காயை 5 to 6 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். 6 நிமிஷமா கத்திரிக்காய் நல்லா சுருளை வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த துவையலுக்கு நம்ம தாளிக்க போகிறதில்ல, அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 3 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தோட கலர் லைட்டாக மாறிடுச்சு. உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ மிளகாய் வறுபட்டுச்சு, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, பருப்புமே நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இதை தனியா எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பருப்போட வறுத்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். லைட் கோர்ஸா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சிக்கங்க.
பல்ஸில் போட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. மிக்சியை நீங்கள் ஸ்பீடாக ஓட விட்டிங்கன்னா நல்லா மைய அரைப்பற்றும், துவையலோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு துவையல் பண்ணலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை சேர்த்துட்டு அதனுடைய கலர் லைட்டாக மாறி வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த அளவு லைட்டாக கலர் மாறினதும் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் தோல் உரிச்ச 200 கிராம் பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து 3/4 கப் அளவுக்கு இருக்கு. இந்த பூண்டை 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டு புளி ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கங்க. பூண்டு புளி எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கிருச்சு. கருவேப்பிலையுமே நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல வறுத்த மிளகாய் பருப்பை சேர்த்து 4-5 சுத்து சுத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இதுல வதக்கி வச்ச பூண்டு புளி, ஒரு டீஸ்பூன் பொடித்த வெல்லம், இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல அளவா தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமா சேர்த்துறாதீங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க. இந்த துவையலுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தாளிக்காமையே டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய பூண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு. கீரை துவையல் பண்ணலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்தோட கலர் லைட்டா மாறி வரட்டும். இப்போ உளுந்தோட கலர் லைட்டா மாறிடுச்சு. இதுல உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி வந்து 4 to 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே 7-8 பல் பூண்டு சேர்க்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் புளியும், புளி வந்து சின்ன அரை நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்க போறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன கட்டு அளவு சிவப்பு தண்டு கீரையை சேர்க்கிறேன். இந்த கீரையை நல்லா ஒரு வதக்கிக்கங்க. இந்த மாதிரி சிவப்பு தண்டு கீரையில துவையல் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வதக்கிட்டு இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். மிதமான தீயில இந்த கீரை வந்து 6 to 7 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த கீரையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க.
நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. டேஸ்டான ஹெல்த்தியான சிவப்பு தண்டு கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.